இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யாத்ரியாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் நாம் எடுக்கிற காரியத்தில் தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்போது நம்முடைய பாதையை ஆண்டவர் என்ன காரியம் பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்போது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்போது தீமையான காரியங்கள் நம்மை விட்டு விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற காரியங்கள், நாம் சுய எண்ணத்தோடு செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரை முன் நிறுத்தாமல் நாம் எடுக்கிற காரியங்கள் நாம் தோல்வியை அடைந்து விடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், எல்லா பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வல்லமை கடந்து சென்றது. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கடந்து போனது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார், ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற காரியங்கள், சில காரியங்கள் ஆண்டவர் சித்தம் இல்லாதபடி, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லாதபடி நாம் எடுக்கிற காரியத்தில் நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் ஆண்டவர் விருப்பமில்லாத செய்கிற காரியங்கள் நாம் வெட்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்பாக செல்ல வேண்டும். அவருடைய அக்கினி ஸ்தம்பம் முன்பாக கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆண்டவருடைய கரம் இல்லைன்னா இந்த உலகத்துல நாம் நிற்க முடியாது. ஆண்டவர பிரசனம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து செல்லுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம் வேலையா இருக்கலாம், நம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நம் தொழிலா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இல்லாதபடி ஒரு இடத்தில் நாம் வாழ முடியாது. அவருடைய பிரசனம் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. சத்துரு நம்மை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கரம், அவருடைய வல்லமை நமக்குள்ளாக நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், பொல்லாத காரியங்களில் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம், பொல்லாத வழிகளில் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து சென்றாலும், எந்த பயங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்ணின் மணி போல நான் உன்னை காத்தருளுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டோடைய அக்கினியின் கரம், வல்லமையின் கரம், பராக்கிரமுள்ள கரம் நமக்கு முன்பாக கடந்து போய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக நாம் இருக்கிற நம்முடைய சுய எண்ணம் இருக்கக்கூடாது, சுய சித்தம் இருக்கக்கூடாது.
ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உன் நிந்தனை மாறும், உன் அவமானங்கள் மாறும், நீ சிக்கி இருக்கிற காரியங்கள் மாற வேண்டும் என்றால் நீ தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய அக்கினியின் கரம், அவருடைய வல்லமையின் கரம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனிதனை நம்பினால் மனிதன் முகங்களை பார்க்கிறவர்கள், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை ஆராய்கிற தேவன். உன் தேவைகளை தேவன் சந்திப்பார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உன் நிந்தனைகளை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு, உன்னுடைய அவமானத்தை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவரே மேக ஸ்தம்பமும் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைக்கு முன்பாக கடந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா மனுஷங்கிட்ட இருக்கிற பொல்லாத காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கப்பா. எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.